Hi friends, welcome to 5 minutes break. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் நாற்று விட்டு அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து நட போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மாடி தோட்டம். ரொம்ப காம்பேக்டான ஒரு தோட்டம் இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி வச்சுருக்கோம், பூக்கள் செடி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் தேவையில்லை, இருக்கிற ஸ்பேஸ் வச்சே நம்ம நிறைய பூச்செடிலாம் வைக்கலாம். காய்கறி நம்ம வெளியே வாங்குறதோட இந்த மாதிரி வாங்கினாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச எரு வந்து இருக்குது. இந்த எரு வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். பழைய காய்கறிகள்லாம் வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி நாற்று விட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை தான் நம்ம தனியாக எடுத்து நட போகிறோம். இப்போ விதை போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அது தனியாக இருக்குது. இதிலே வந்து வைக்க முடியாது, ஏன்னா ஸ்பேஸ் பத்தாது. இது வந்து வீட்டில் பார்த்த உரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண்புழு வந்து இருக்குது. இந்த மண்புழு பார்த்திங்கன்னா விவசாய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து மண்ணை வந்து நம்மளுக்கு சுத்தரித்து தரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல எருவும் கூட. இப்போது இந்த செடியை தான் நம்ம நட போகிறோம். நம்ம பிடுங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்க மண்ணை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணும் தேங்காய் மட்டை அது ரெண்டும் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எடுக்கும் போது ரொம்ப லூஸாக இருக்கும், வேரெல்லாம் எதுவுமே அறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும். அதனால் வந்து நாங்கள் அதை வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு தனியாக அதை நம்ம ஸ்லோவாக பிடிங்கி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா வேர் அப்படியே வந்துடுச்சு. இதை தான் இப்போ நம்ம நட போகிறோம். வேர் பார்த்திங்கன்னா அந்த ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்துருக்கு, எதுவுமே கட் ஆகலை. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஜாரில் இருக்க பார்த்திங்கன்னா வெறும் மண் அப்புறம் வந்து இந்த தேங்காய் மட்டை அது ரெண்டு தான் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு. ரெண்டுமே ரூட்ஸ் எதுவுமே பிரேக் ஆகலை, அப்படியே ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சென்டரில் கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு சைடில் பண்ணுமா க்ராஸில் பண்ணுமா அப்படிலாம் கேட்பாங்க. எங்கள் ஜென்ரலாக ஒரு சின்ன குழி பண்ணிவிட்டு அதை வச்சிங்கனாலே போதும், அது அழகாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக சென்டரில் வச்சுட்டேன். நான் சென்டரில் வச்சுட்டு கொஞ்சமாக மண்ணை எடுத்து நான் தள்ள ஆரம்பிச்சுக்கிறேன். மண் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மண் லூஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் சென்டரில் மட்டும் கொஞ்சம் டைட்டன் பண்ணிவிட்டு மீதி சுற்றி வந்து கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நட்டுட்டோம். இப்போ அடுத்ததும் நட்டுடலாம். இப்போ உங்களுக்கு வந்து 2 மட்டும் நட்டு காமிச்சிருக்கேன். நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து இப்போதைக்கு 2 மட்டும் நான் உங்களுக்கு நட்டு காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்ததும் நான் குழி கொஞ்சம் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நான் விட்டுருக்கேன். அது சென்டர் நம்ம இப்போ அதை வைக்க போகிறோம். ரொம்ப ஆழமாக தோட வேண்டியதில்லை, கொஞ்சம் தோண்டினாலே போதும். இப்போ அழகாக வச்சுட்டேன் சென்டரில். இப்போ அதை சுற்றி கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம். போட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் செடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை வச்சுட்டு கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு இது சுற்றி அப்படியே கொஞ்சம் சர்க்கிள் பண்ணிட்டா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றுறது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பூலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 செடியுமே நம்ம நட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணால் தண்ணியை வந்து சுற்றி நம்ம விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றும் போது பக்கத்தில் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா செடி நம்ம இப்போ தான் நட்டுருக்கோன்றதுனால அது கீழே வரதுக்கு இருக்கும். அதனால் வந்து சென்டரில் ஊற்றாமல் கொஞ்சம் சுற்றி ஊற்றினா போதும். இப்போ வச்சுருக்க செடிக்கு நம்ம சுற்றி ஊற்றிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து நட்டாச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடியை தனியாக விதை போட்டு தான் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபுல்லாக சீட்ஸ்லாம் போட்டு வளர்ந்த செடியை இப்போ நம்ம தனியாக எடுத்து நட்டுருக்கோம். ஒரு 25 days கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தனியாக நட்டு ஒரு 25 days கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய லீவ்ஸ் வந்திருக்கு.
அந்த ஒரு எட்ஜில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெண்டைக்காய் பிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கலாம் நீங்கள். அந்த கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா 25 டேஸ்லேயே உங்களுக்கு அழகாக ஃப்ரெஷ்ஷாக எல்லா கார்னர்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு. இலையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ 35 டேஸ் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 25 டேஸ் பார்க்கும்போது சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகாக இண்டிவிஜுவலாக தனியாக வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. பிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இண்டிவிஜுவலாக தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம விதை போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தனியாக எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு சீட்ஸ் வருமா வராதா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனியாக எடுத்து நடும்போது நம்மளுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஒரு செடியில் எப்படியோ உங்களுக்கு ஒரு 10 காய் கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4-5 காய் கிட்டே வந்துடுச்சு. இது பெருசாக நம்ம டெய்லி யூசேஜுக்கு வேண்டியது எல்லாமே வந்துடும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ். தேங்க்யூ.